ரோட்ல ட்ராவல் பண்ணும்போது, இல்ல வேற எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது, கார்ல இருக்கும்போது, இல்ல ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணும்போது, ட்ரான்ஸ் பீப்பிள் சில பேர் வந்து இந்த மாரி காசு கேட்பாங்க. நம்ப குடுக்கல அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏதாவது நம்மள திட்டுறது, அது போல பண்ணுவாங்க. எனக்கும் ஏற்கனவே இது போலலாம் நடந்திருக்கு. பட் நான் யூசுவலா ட்ரான்ஸ் பீப்பிளுக்கு காசு இல்லன்னா கூட சேஞ்சு மாத்தி கூட நான் குடுத்துருக்கேன் இதுவரைக்கும். பட் இன்னைக்கு வந்து ஒரு 4, 5 ட்ரான்ஸ் பீப்பிள் வந்து காசு கேட்டாங்க என்கிட்ட. நான் வந்து காலைல ரூ. 100 மட்டும் தான் எடுத்துட்டு போனேன். அதனால நான் சேஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். சேஞ்ச் நாங்க குடுக்குறோம். எங்கள்ட்ட சேஞ்ச் இருக்கு. சேஞ்ச் குடுக்குறோம்னு சொல்லி வாங்குனாங்க. ரூ. 100 குடுத்துட்டேன் அவங்கள்ட்ட. திருப்பி வந்து பர்ஸ்ல வேற ஏதாவது காசு இருந்தா குடு, நான் ப்ளஸ் பண்ணி குடுக்குறேன். நான் சுத்தி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இல்ல அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். வேற ஒரு ஜிப்ல ரூ. 40 இருந்தது. அத எடுத்து குடுத்தேன். சரி இந்த ரூ. 40 வச்சுட்டு ரூ. 100 குடுங்கன்னா, இரு நான் சுத்தி குடுக்குறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு, அந்த ரூ. 40 என்கிட்ட குடுத்துட்டு ரூ. 100 அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இல்ல நீங்க சேஞ்ச் தானே குடுக்குறேன்னு சொல்லி கேட்டீங்க. நீங்க சேஞ்ச் குடுங்க. ரூ. 100லாம் எடுக்காதீங்க. என்கிட்ட வேற காசு இல்ல குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்னென்னமோ சொல்லி நாங்க சாப்பிட 4 பேர் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோர்ஸிபிளா அத எடுத்துக்கிட்டாங்க. கூப்பிட அவங்க நிக்காம போயிட்டே இருக்காங்க வாங்கிட்டு. இந்த மாதிரி பண்ணா எப்படி அடுத்தவங்களுக்கு இந்த மாரி வேற யாராவது கேட்டா எப்படி நமக்கு காசு குடுக்க தோணும்? அவங்க என் கையில அத குடுத்துட்டு, எங்களுக்கு சாப்பாடுக்கு வேணும், நீ ரூ. 100 குடுன்னு கேட்டிருந்தா கூட நான் குடுத்துருப்பேன். இல்ல சாப்பாடு வேணும்னு கேட்டிருந்தா கூட நான் வாங்கி குடுத்துருப்பேன். பட் சேஞ்ச் குடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு, இந்த மாரி அவங்களே எடுத்துட்டு போறது எப்படி இருக்கு? ரொம்ப வொர்ஸ்ட்டு.